ஹாய், இன்றைக்கி வீடியோவில் என்னோடய டெய்லி லைஃப் பற்றியும் என்னோடய சந்தோஷத்தை பற்றியும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். டெய்லியும் காலையில் எழுந்தோடனே காஃபி குடிச்ச பிறகு தாங்க அடுத்த வேலையே பார்ப்பேன். ஸ்டாலுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் காலையிலே செய்ய ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா நான் எல்லாத்தையுமே ஆற விட்டு பேக் பண்ணணும், எதை ஃபஸ்ட்டு பண்ணணும், எதை லாஸ்ட்டு பண்ணலான்னு பார்த்து, எதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதுன்னு பார்த்து ஒன்று ஒன்றா நான் செய்ய ஆரம்பிச்சிடுவேங்க. நடுவில் வீட்டு வேலையும் நான் செஞ்சுடுவேன். கேக் ஆர்டர் இருந்துச்சுன்னா அதையுமே செஞ்சு இது பண்ணிவிடுவேன். நான் எப்போதுமே என்னோடய வேலையை நான் தான் பார்க்கணுங்கிற அந்த ஒரு இது எனக்கு எப்பொழுதுமே இருக்கும். என்னோடய சந்தோஷம் என்னோடய பிஸ்னஸ் தான், என்னோடய நிம்மதி என்னோடய பிஸ்னஸ் தாங்க. ஏன்னா எனக்கு எல்லா சப்போர்ட்டையும் கொடுத்தது, எனக்கு பக்கபலமாக இருந்தது, எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது என்னோடய பிஸ்னஸ் தான். அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளை சுற்றி உள்ளவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. பார்க்குறவங்களும் சரி, ஏதாவது ஒன்று, இதெல்லாம் ஒரு வேலையா, என்ன ரோட்டில் தானே ஸ்டால் போடுற, பெரிய பேக்கரியாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இது என்ன டெய்லியும் கேக் போட்டு சம்பாரிச்சிட்றாப்பா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சொல்கிறவங்க எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. நம்ம நல்லா இருந்தாலும் ஏதாவது ஒன்று பேசுவாங்க, நல்லா இல்லைனாலும் ஏதாவது ஒன்று பேசுவாங்க. நம்ம சுற்றி உள்ளவங்க பேசுகிறத பற்றி கவலைப்பட்டோ டென்ஷன் ஆகியோ நம்ம இது பண்ணக்கூடாது. நம்மளோட வேலையை, நம்மளோட எதிர்காலத்தை நினச்சி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை மட்டும்தான் நம்ம யோசிக்கணும், மற்ற எதையும் நம்ம யோசிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கஷ்டப்படும் போது நம்ம சம்பாதிச்சா மட்டும்தான் நம்ம சாப்பிட முடியும். நம்ம கையை நம்பி மட்டும்தான் நம்ம இருக்க முடியும், யாரையும் நம்பி நம்ம இருக்க முடியாது. அதேமாதிரி நான் ஃபஸ்ட்டு ஸ்டால் போடணுன்னு நான் யோசிக்கும் போது, பீச்சில் போயிட்டு ஸ்டால் போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தது. என்னோடய பசங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அவங்க எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க. இங்கேருந்து போறியே, தனியாக போறியேன்னு சொல்லிட்டு எனக்கு கூட எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது நம்ம ஒரு விஷயத்த 2 நாள் பண்ணிவிட்டு 3ஆம் நாள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அப்படியே விட்டுட்டோம்னா அது அப்படியே போயிடும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது அடுத்தது நம்ம என்ன செய்யலான்னு யோசித்து அதில் போயிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அதில் சக்ஸஸே வரும். ஸ்ட்ரீட்டில் ஸ்டால் போடுறதுலாம் சின்ன விஷயம் கிடையாதுங்க. அதுலேயும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதையும் தாண்டி சொல்லுவாங்க, கடவுள் மனித ரூபத்தில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது மாதிரி எனக்கு ஒரு அண்ணா, அவங்க கடை வெளியில் எனக்கு ஒரு சின்ன இடத்த கொடுத்துருக்காங்க. அதுக்கு மிகவும் நான் கடவுள்கிட்ட நன்றி சொல்லிக்கிறேங்க. எப்பொழுதும் ஸ்டாலுக்கு எல்லாத்தையும் சேல் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகும்போது இருக்கிற நிம்மதி வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க. லேடீஸ் எப்பொழுதுமே எவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்களுக்கு இவங்க நம்மளை பார்த்துப்பாங்க, அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்மளை ஃபஸ்ட்டு நம்பணுங்க. நம்மளை நம்பி மட்டும்தான் நம்ம இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே. ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட், ஏதாவது ஒரு பிஸ்னஸோ வேலையோ, அவங்க ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு அவங்க ஏதாவது ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கணும். தைரியமாக இருக்கணும், எல்லா லேடிஸும் துணிவாக இருக்கணும். அதே மாதிரி எவ்வளோ சம்பாதிச்சாலும், நம்ம சின்ன அமௌண்ட் சம்பாதிச்சாலும் நமக்கு கீழே உள்ளவங்களுக்கு சின்னதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணுங்க. இன்னும் அது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.